ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே இனியாவுடைய வீட்டில் கோபியும் பாக்கியாவும் போய் பேச போயிட்டு பாக்கியா பயங்கர கோவப்பட்டு பேசுகிறதுனால கோபி அவங்கள ஒரு வழியாக சமாதானப்படுத்தி வா பாக்கியா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு வற்புறுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதும் பாக்கியா இருந்துக்கிட்டு கோபிக்கிட்ட இப்போ எதுக்காக என்னை நிதிஷ்கிட்ட பேச விடாமல் கூட்டிகிட்டு வந்தீங்க? நான் பிரச்சனை பேசி சரி பண்ணியிருப்பேன் இல்லை, பேச வேண்டிய நேரத்தில் எல்லாத்தையும் பேசி தானே ஆகணும், இப்போ எதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு பாக்கியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓப்பி இருந்துக்கிட்டு இங்கே பார் பாக்கியா, நாம் மேலும் மேலும் அது பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே போகக்கூடாது, இந்த பிரச்சனையை முடிக்க தான் பார்க்கணும். நீ மாப்பிள்ளைக்கிட்ட கோவப்பட்டு பேசின அப்படின்னா அதனால் உனக்கு தான் கௌரவ குறைச்சலாகும். அது மட்டும் இல்லை, நம்ம இனியோட வாழ்க்கை இல்லையா, நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் போகணும். அதுதான் சம்மந்தி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல, எல்லாம் என்னுடைய தப்பு தான். நீ பார் பாக்கியா, நீ கோவப்படாத இரு, எல்லாருக்கும் சம்மந்தி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் உள்ளே இருந்து ஈஸ்வரி வெளியே வராங்க. மேலே இருந்து செலியனும் நம்ம ஜெனியும் பார்த்தீங்கன்னா கீழே வராங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டோம். என்ன ஆண்டி ஆண்டி, என்ன ஒரு மாதிரியாக இருக்கீங்க, டென்ஷனாக இருக்கீங்க, என்ன பிரச்சனை ஆண்டி அப்படின்னு நம்ம ஜெனியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜெனி பாக்கியா அமைதியாகவே இருக்காங்க அதோ கோவத்தோட. இப்போது இங்கே ஈஸ்வரி இருந்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க கோபி கிட்ட, என்னடா கோபி என்ன பிரச்சனை? ஜெனி தான் கேட்குறாள், அமைதியாகவே இருக்கா பாக்கியா, என்ன பிரச்சனைன்னு சொல்லுடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் கோபி இருந்துக்கிட்டு, மா நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குதுமா, போச்சுமா, இனியாவுடைய வாழ்க்கை நம்ம 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தப்பு பண்ணிட்டோம்மா அப்படின்னு சொல்லுதும் ஈஸ்வரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா கோபி சொல்கிற அப்படின்னு. ஆமாம்மா, இப்போது நிதிஷ் இனியாவை சந்தேகப்பட்டு இனியாக்கிட்ட யாருமே அவங்களுடைய வீட்டில் பேசுகிறது இல்லையாம்மா, ஒரே பிரச்சனையாக இருக்குமா, அதை பற்றி தான் இனியா என்கிட்ட பேசினா, நானும் பக்கியாவும் போயிட்டு அதை பற்றி சம்மந்திக்கிட்ட இப்போதாம்மா பேசிட்டு வரோம் அப்படின்னு. என்னடா கோபி சொல்கிறா, எனக்கு எதுவுமே புரியும்படி சொல்லுடா அப்படின்னு. ஆமாம்மா, இனியா பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அடிக்கடிக்க வராதில்ல, அங்கே அப்படி வரும்போது ஆகாஷை பார்த்து இனியா பேசியிருக்கா, இதை நம்ம நிதிஷும் பார்த்துருக்காரு. இதனால் அவர் பயங்கரமாக கோவப்பட்டு அவங்க 2 பேரும் லவ் பண்ண விஷயம் தெரிஞ்சு இனியா கிட்ட பேசாமல் அவர் திட்டிக்கிட்டே இருக்காராமா, அதுதாம்மா எங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாக்கியா இருந்துக்கிட்டு, பார்த்தீங்களா அத்தை, நான் அப்போவே சொன்னேன் வேணாம் அப்படின்னு, நீங்கள் யாருமே என் பேச்சை கேட்கல, இப்போது இனியாவோட வாழ்க்கை பிரச்சனையில் நிற்கிது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஈஸ்வரி இருந்துக்கிட்டு பாக்கியா மேலே பயங்கர கோவப்படுறாங்க. எல்லாமே உன்னால தான் பாக்கியா, நீ எதுக்காக அந்த குட்டி ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ண? நான் அப்போவே சொன்னேன் இந்த ரெஸ்டாரண்ட்டு வேணாம், ஒன்றும் வேணாம், வீட்லேயே இரு அப்படின்னு. என் பேச்சை கேட்காம இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ண. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆகாஷை எதுக்காக நீ அங்கே வேலைக்கு வச்ச, அதனால தானே எல்லா பிரச்சனையும். நீ ஆகாஷை வேலைக்கு வச்சதுனால தானே இனியா உன்னை பார்க்க வரும்போது அவங்ககிட்ட பேசுகிறா, அவங்ககிட்ட எதுக்காக இனியா போயிட்டு பேசணும்? நிதிஷ் மேலெலாம் எந்த தப்புமே இருக்காது, இனியா ஆகாஷை கிட்ட பேசுனதுனால தானே நிதிஷ் கோவப்படுறாரு, இதில் என்ன தப்பு இருக்குது? எவ்வளோ பேர் நல்ல வாழ்க்கையை இனியாவுக்கு நாம் அமைச்சு கொடுத்துருப்போம், அந்த வாழ்க்கையை நீயே கெடுக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பாக்கியாவை பார்த்து ஈஸ்வரி கேட்டதும் பயங்கரமாக கோவம் வந்துடுது நம்ம பாக்கியாவுக்கு. பாக்கியா கோவம் கோபிக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், அவங்க அம்மா என்ன பேசுகிறாங்க அப்படின்னு, இதுக்கும் நான் தான் காரணம்னு என்னையே பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டு சைலண்ட்டாகவே இருக்கீங்க அப்படின்னு. இங்கே பாருங்கம்மா, பாக்கியா மேலே எந்த தப்புமே இல்லை, நீங்கள் எதுக்காக பாக்கியா கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நிதிஷ் தான் இது குறிச்சிக்காமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்களும் பாக்கியாவே எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உடனே செலியனுக்கு பயங்கர கோவம் செலியன் பார்த்தீங்கன்னா, நிதிஷ்க்கு அவ்வளோ தைரியம் வந்துடுச்சிங்களா, இனியா கிட்ட கோவமாக பேசுகிறாரா, நான் போயிட்டு செலியன் நிதிஷ்கிட்ட நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியா இருந்துக்கிட்டு யாருமே போயிட்டு பேசினாலையும் நிதிஷ் அப்படி தாண்டா கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கான், அவன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை, நீ போய் பேசினாலையும் அதே தான் இருக்கும், நீ எதுக்காக நீ அங்கே போகிற அப்படின்னு பாக்கியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே செலியன் இருந்துக்கிட்டு, மா
எல்லாருக்கும் வர பொசசிவ்னஸ் தான்மா அது. இனியா வேற ஒருத்தர் கூட பேசுகிறாங்க அப்படின்னா நிதிஷால் அதை தாங்கிக்க முடியாது இல்லைம்மா. அந்த பொசசிவ்னஸில் தான்மா அப்படி அவன் பண்ணியிருப்பான் நிதிஷ். நீங்கள் ஃபீல் பண்ணிக்காதீங்க. அதுதான் அங்கிள் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இனியாவோட வாழ்க்கையை அங்கிள் பார்த்துப்பாருமா, நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்லா கேட்குற மாதிரி சொல்லுடா, நான் சொன்னாதான் என் மேலே எல்லாரும் கோவப்படுறீங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்கெல்லாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிதிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போயிட்டு குடிச்சிட்டு வந்துட்டு இன்றைக்கி பாக்கியாவும் கோபியும் வந்து பேசினதை மனசில் வச்சுக்கிட்டு நல்லா குடிச்சிட்டு வந்து நேராக போயிட்டு இனியா கிட்ட பேச போகிறாங்க. இனியா அங்கே ரூமில் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னடி என்ன தூங்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்க? என்ன ஃபோனில் அவங்க கூட பேசிக்கிட்டு சேட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எங்கடி ஃபோனை கொடு அப்படின்னு சந்தேகத்தோட ஃபோனை வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிதிஷ். இங்கே பாருங்கள், எதுக்காக இப்போது ஃபோனை வாங்கி பார்க்குறீங்க? நான் யாருக்கிட்டையும் சேட் பண்ணவும் இல்லை, யாருக்கிட்டையும் பேசவும் இல்லை. இப்படி என்ன சந்தேகத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு இனியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிதிஷ் இருந்துக்கிட்டு என்ன நான் அப்படி தான் பார்ப்பேன். நான் உன் புருஷன். கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ ஒருத்தவங்க கூட பேசிக்கிட்டு இருக்க, தொடர்பு வச்சுருக்க அப்படின்னா நான் எதுவுமே கேட்காம பேசாமல் சைலண்ட்டாக இருந்துருவேன்னு மட்டும் நீ நினச்சிட்டு இருக்காத. எனக்கு என்னுடைய டேடி எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் சம்மந்தம் பார்த்தாரு. அதை விட்டுட்டு உன்னை போயிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு, இது என்னுடைய தப்பு. அது மட்டும் இல்லை, என் அப்பா தான் சொல்ல கேட்காம அந்த ஹோட்டலுக்காக உன்னை ரெஸ்டாரண்ட்டுக்காகவும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் சரி போய் தொலைட்டோம் அப்படின்னு கல்யாணம் பண்ணதோடு வாழலாம் அப்படின்னு பார்த்தா, ஆனால் நீ இப்படி ஒருத்தவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னால் எப்படி பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு நிதிஷ் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இனியாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு. என்னவே எதிர்த்து பேசுகிறியா? அது மட்டும் இல்லை, என் அப்பா அம்மாவே நீ எதிர்த்து பேசுகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிதிஷ் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு, இங்கே என்ன நடந்தாலையும் நீ அப்படியே நேராக போயிட்டு உன் அம்மா கிட்ட சொல்லிடுவியா? குடும்பம்னா அப்படி தான் இருக்கும். அதுக்காக எல்லா நடக்கிற விஷயங்களும் உன் அம்மா கிட்ட போய் சொல்லிடுவியா நீ அப்படின்னு நிதிஷ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் இனியா வந்துட்டு, இங்கே பாருங்கள் நிதிஷ், அப்போது நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? அங்கிள் ஆண்டியும் கூட என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன்றாங்க. அப்போது எனக்கு பிரச்சனைன்னா என் மம்மிக்கிட்டேயும் டேடிக்கிட்டேயும் தானே நான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, வாயை மூடு அப்படின்னு சொல்லி இனியாவை பலகாரன்னு ஒரு அறை விட்டு நிதிஷ் ஓரமாக போய் அமைதியாக உட்கார்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. எப்பவும் போல மறுநாள் காலையில் திரும்பவும் எந்திரிச்சதும் இனியா அவங்க அம்மாவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுடைய நிதிச்செடி அம்மா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் எங்கே கிளம்புற அப்படின்னு இனியாவை கேட்குறாங்க. இப்போ தான் வந்துட்டு அவங்க இருந்துக்கிட்டு, நான் என் அம்மாவை பார்க்க போகிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று தானே சொன்னேன், எப்போ பார்த்தாலும் இங்கே இருக்கிறது தவிர முக்கால்வாசி நேரம் உன்னுடைய வீட்டில் தான் நீ இருக்க. உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? இதுதான் இனிமேலுக்கு உன் குடும்பம். அடிக்கடிக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இனியாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள் ஆண்டி, நான் என் அம்மாவை பார்க்க தான் போகிறேன், மற்றபடி நான் யாரை பார்க்கவும் போகல. நீங்கள் எதை மனசில் வச்சு பேசுகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் என் அம்மாவை பார்த்து பேசிட்டு வர தான் போகிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் நிதிஷ்மி அங்கே கீழே இறங்கி வராங்க. என்னடா நிதிஷ், இதெல்லாம் உன் பொண்டாட்டி நான் சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு முடிவோடு இருக்காளா? வீட்டில் இரு அப்படின்னா திரும்பவும் அம்மாவை பார்க்க போகிறேன்னு கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிதிஷ் உடனே கோவப்பட்டு, இங்கே பாரு, நேற்று தானே என் அம்மா சொன்னாங்க நீ எதுக்காக திரும்பவும் அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்காக போகிற? முதல்ல அந்த ரெஸ்டாரண்ட் உன் அம்மாவை மோட சொல்லுன்னு நாங்கள் உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, நீ அதை பற்றி பேசுனியா இல்லையா? அடிக்கடிக்க உன் அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு போகிறேன். இங்கே பாரு, அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே என்ன அங்கிள் இதெல்லாம், நீங்களும் பார்த்துட்டு சைலண்ட்டாகவே இருக்கீங்க. என் அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு தானே நான் போகிறேன்னு சொல்கிறேன். இப்போவும் என்னை புரிஞ்சுக்காத ஆன்ட்டியும் நிதிஷும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, என் அம்மாவும் அப்பாவும் பேசுனா நீ அது கேட்டு தான் நடக்கணும், என் அம்மா சொல்கிற மாதிரி. அதை விட்டுட்டு என் அம்மாவையும் என் அப்பாவையும் எதிர்த்து பேசுகிற அப்படின்னு கை ஓங்க போகிறாங்க அடிக்கிறதுக்காக. இப்போது அங்கிள் இருந்துக்கிட்டு சுதாகர் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு நிதிஷ், எதுக்காக இப்போ கை வைக்கிறேன்? நான் தான் இனியாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல. இங்கே பாருமா இனியா, நிதிஷ் தான் அவ்வளோ சொல்கிறாள்ல, நீ வீட்டிலே இருமா அப்படின்னு. இங்கே பாருங்கள் அங்கிள், நான் யார் என்ன சொன்னாலும் என் அம்மாவை பார்க்க நான் போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா நேராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துடுறாங்க. இவன் நம்ம யார் சொல்கிறது கேட்கக்கூடாதுன்னு முடிவில் இருக்கா. இவளுக்கு விரட்டும் வீட்டுக்கு, ஒரு கூடிய சீக்கிரத்தில் நான் முடிவு கட்டுறேன் டேடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
நிதிஷ், இங்கே பாருடா நிதிஷ், நீ எல்லாத்தையும் பேசி குட்டிச்சவரை ஆக்கிடாத. நான் இனியா கிட்ட பொறுமையாக பேசிக்கிறேன்டா. நான் கஷ்டப்பட்டு அவகிட்டேருந்து ஏமாற்றி அந்த 2 ரெஸ்டாரண்ட்டையும் நான் வாங்கியிருக்கேன். அந்த ரெஸ்டாரண்ட்காக தான் நான் அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நீ என்னமோ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, காரியத்தையும் எடுத்துருவ போல இருக்கு நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிதிஷ்க்கு பயங்கர கோவம் வந்துடுது. அங்கேருந்து என்னம்மா இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னுடைய வாழ்க்கையை மொத்தமாக பணையம் வச்சு நீங்கள் 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா, டேடிக்கு சொல்லி புரிய வைமா அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தோட அங்கேருந்து போயிடுறாங்க. விடுங்க, அவன் சின்ன பையன் அப்படி தான் பேசுவான் அப்படின்னு சுதாகர் கிட்ட அவங்க அம்மா நிதிஷோடைய அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நேராக இனியா வீட்டுக்கு போகிறாங்க. இனியா வீட்டுக்கு போனதும் பாக்கியாக இருந்துக்கிட்டு, வாமா இனியா, வா, என்ன காலையிலே வந்திருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதாம்மா அப்படின்னு. என்ன இனியா இவ்வளோ பிரச்சனையை மனசுக்குள்ளே வச்சுட்டு என்கிட்ட எதுவுமே சொல்லாமே இருந்திருக்க, நீ அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்னு. ஏம்மா எனக்காக எல்லாத்தையும் நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போயிட்டுருக்கீங்க, நான் எதுக்காக இந்த பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லி உன்னை மேலும் கஷ்டப்படுத்தணும்னு தாம்மா அப்படின்னு நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் இல்லைம்மா, நீ அப்போ கூட எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லலையே, நான் நல்லா இருக்கேன்னு தாம்மா நீ சொன்னேன் அப்படின்னு பாக்கியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இனியா இருந்துக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தாம்மா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து ஈஸ்வரி உள்ளே இருந்து வராங்க. வா இனியா, வா, கல்யாணம் பண்ணிட்டு போன இடத்துல நீ தான் ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்கணும், அது உன் குடும்பம் இல்லையா, இதுக்கப்புறம் நீ உன் அம்மாவை பார்க்க அடிக்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராத, நீ வர்றதுனால தானே நிதிஷ் உன்னை சந்தேகப்பட்டு பேசுகிறாரு அப்படின்னு ஈஸ்வரி சொன்னதும் இனியாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என்ன சொல்கிறீங்க பாட்டி, எதுக்காக நீங்கள் இப்போது என் அம்மாவை திட்டிக்கிட்டு இருக்கீங்க, நான் எதுக்கு இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, என் அம்மாவை பார்க்க நான் வருவேன், என்னவே நீங்கள் வரக்கூடாதுன்னு ஏன் பாட்டி சொல்கிறீங்க, என்ன கல்யாணம் பண்ணி தானே கொடுத்துருக்கீங்க, மொத்தமாக என்னை தாரவாத்து கொடுக்கல, அங்கே நிதிஷ் தான் அப்படி பேசுகிறாரு அப்படின்னா நீங்களும் என்னை இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. ஆமாம் இனியா, அந்த ரெஸ்டாரண்ட்டில் உன் அம்மா அந்த ஆகாஷை வேலைக்கு வச்சது தப்பு, நீ அங்கே வர்றது மட்டும் இல்லாமல் அந்த நிதிஷ் கூட பேசுகிறதும் தப்பு, நீ இனிமேல் உன் அம்மாவை பார்க்கணும் பேசணும் அப்படின்னா நீ நேராக வீட்டுக்கு வர வேண்டியது தானே, நீ எதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற அப்படின்னு ஈஸ்வரி பயங்கர கோவத்தோடு கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போது உடனே வாயை மூடிக்கிட்டு இருங்க பாட்டி, எல்லாமே உங்களால் தான், நீங்களும் டேடியும் தானே என்னை நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, பணக்கார வீடு அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, நான் அங்கே சந்தோஷமாகவும் இல்லை நிம்மதியாகவும் இல்லை, பேசாமல் நான் கிளம்பி இனியா மாதிரியே வீட்டுக்கு அம்மாவுக்கு இனியாவாட்டமே வீட்டுக்கு வந்துட்டா நான் நல்லா இருக்கும் பாட்டி, எனக்கு என் அம்மாவுக்கு பொண்ணாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அங்கே கொஞ்சம் கூட ஃப்ரீடமே இல்லை பாட்டி அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம இனியா. உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு, பார்த்தீங்களா அத்தை, இனியா எவ்வளோ வருத்தத்தோடையும் கஷ்டத்தோடையும் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு, இங்கே இருந்த வரைக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தா இனியா, கல்யாணம் பண்ண கொடுத்து அவள் வாழ்க்கையை அப்படி நாசமாக பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு பயங்கர கோவத்தோட, இனியா இங்கே பாரு, நீயாச்சும் என் பேச்சை கேளு, நிதிஷ் அப்படிப்பட்டவன் கிடையாது, தப்பு எல்லாமே உன் அம்மா மேலே தான், நிதிஷையும் உன் மாமனார் மாமியாரையும் நீ புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற வழியை பாரு, உன் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு நடந்த அப்படின்னா உன் வாழ்க்கை தான் சிக்கலாக போகும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தப்பு எல்லாமே உங்கள் மேலே தான் பாட்டி, நீங்களும் டேடியும் தான் அன்னைக்கு உடம்பு சரியில்லை, டேடிக்கு வேறு அதுவும் நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்தேன், இல்லை அப்படின்னா நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன், உங்கள் எல்லார் பேச்சையும் கேட்டு நான் நடந்துக்கிறேன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறமும் என்ன நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டீங்களே, தப்பு எல்லாமே உங்கள் மேலே தான் அப்படின்னு இனியா பயங்கர கோவத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.